யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சில வாரங்களாக கடவுளை குறித்தும் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் பரிணாம வளர்ச்சியா அல்லது சிருஷ்டிப்பா என்பதை குறித்துமெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் பிரபஞ்சத்தின் மையம் எதுவாக இருக்கும் என்பதை குறித்து தியானிக்கலாம். சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் மையம். நாம் நம்முடைய கண்களின் மூலமாக பார்க்கும்போது இந்த உலகம் ஒரு தட்டை வடிவத்தில் இருப்பதாக காண்கிறோம். பல ஆண்டுகளாக மனிதனும் அப்படித்தான் நினைத்திருந்தான். பூமி தட்டையாக இருக்கும், ஒரு இடத்துக்கு சென்றால் அங்கிருந்து விழுந்து விடுவோம் என்றெல்லாம் வெகு காலமாக நினைத்திருந்தார்கள். அதன் பிறகுதான் பூமி தட்டை வடிவத்தில் அல்ல, இது உருண்டை வடிவத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தியானிக்க தொடங்கினார்கள். யோபு புஸ்தகத்தில் எல்லாம் நாம் காண்கிறோம், ஆண்டவர் அந்த காலத்திலேயே அது உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் நாம் அதை கவனிக்கவில்லை. சமீப காலத்திலே இந்த மாலுமிகள் கப்பல் கடலிலே வரும்போது அதனுடைய பாய்மரம் சிறிது சிறிதாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அவர்கள் இந்த பூமி ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று உணர ஆரம்பித்தார்கள். அதே போல ஒரு மலையின் மீது ஏறி பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். அப்படி பார்க்கும்போது ஏன் முழுமையாக தெரியவில்லை என்று நாம் தியானிக்கும்போது ஒரு விளிம்புக்கு அப்பால் அது கீழே இருப்பதினால் பார்க்க முடியவில்லை என்றால் உணர முடிந்தது. இன்று விஞ்ஞான வளர்ச்சியிலே நாம் சேட்டிலைட் மூலமாக பார்க்கும்போது பூமி உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த தட்டை வடிவத்தில் இருந்த பூமிக்கு பிறகு மனிதன் இது உருண்டை வடிவத்தில் தான் இருக்கிறது, ஆனாலும் பூமி தான் சென்டர். இதன் பெயர் ஜியோசென்ட்ரிக் கான்செப்ட். பூமி மத்தியத்தில் இருக்கிறது. இன்று நாம் தியானிக்க இருப்பதெல்லாம் எது மையம் என்பதை குறித்து கடைசியிலே நாம் உணர்வோம். நினைத்தது பூமி மையமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கிழக்கிலே சூரியன் உதிப்பதை காண்கிறோம், மேற்கிலே மறைவதை காண்கிறோம். அதுதான் நம்மை சுற்றி வருகிறது என்று ஒரு எண்ணம் இருந்தது. அது எத்தனை காலம் இருந்ததென்றால் 1500 வருடங்கள் வரைக்கும் இருந்தது. கிபி ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த மாதிரி சிந்தனைகள் தான் இருந்தது. அதன் பெயர் ஜியோசென்ட்ரிக் கான்செப்ட். பூமி மத்தியத்தில் உள்ளது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மற்ற கோள்கள் எல்லாம் பூமியை சுற்றி வருகிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த கருத்தை சொல்லியவர் கிரேக்க விஞ்ஞானி புளோட்டிமி என்கிறவர். அவர் ஏறக்குறைய 150 AD கிபி 150 அதை சொன்னார். அது ஏறக்குறைய 1400 வருடங்களாக அப்படியே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கோப்பர்னிக்கஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி பூமி மத்தியத்தில் அல்ல, சூரியன்தான் மத்தியத்தில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர் வாழ்ந்த காலத்திலே சொன்னார். அவருடைய வாழ்வின் காலம் 1473 முதல் 1543 வரை அவர் வாழ்ந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், பூமி அல்ல, சூரியன்தான் சென்டரில் இருக்கிறது.
அதை சுற்றித்தான் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, மற்ற கோள்களும் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, சிந்திக்கவில்லை. ஆனாலும் காலிலியோ என்கிறவர் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்தார். அவர் காலத்திலே டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் டெலஸ்கோப்பின் மூலமாக இந்த வான மண்டலங்களை சுற்று நோக்குகையிலே அவருக்கு ஊர்ஜிதமாக தெரிந்தது சூரியன்தான் மத்தியத்தில் இருக்கிறது, பூமி அதை சுற்றி வருகிறது என்று சொன்னார். அதை அந்த காலத்தில் இருந்த மத போதகர்களும் மற்ற மத குருக்களும் எதிர்த்தார்கள். அவர் வாழ்ந்த காலம் 1564 முதல் 1642. அவர் பீசா என்கிற இத்தாலிய நாட்டிலே பிறந்தவர். அவர் இறக்கும்போது கூட அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு பவர்ஃபுல் டெலஸ்கோப், தொலைநோக்கி உபகரணங்கள் வந்த பிறகு பார்த்தபோது சூரியன் கூட அது மையத்தில் இல்லை. அதுவும் இந்த மில்கி வே கேலாக்சி, பால்வழி கண்டம் என்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்திலே ஒரு நட்சத்திரமாக, அது ஒரு மூலையிலே கோடான கோடி நட்சத்திரங்களோடு அதுவும் ஒரு நட்சத்திரமாக அந்த மில்கி வே கேலாக்சி சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்தது இந்த பால்வழி கண்டம்தான் ஒரு கண்டம்தான் இருக்கிறது, அதனுடைய சென்டர் தான் மத்தியம் என்று உணர்ந்தார்கள். அதிலே இந்த சூரியன் ஒரு பகுதியிலே சுற்றி வருகிறது என்று கண்டார்கள். இப்பொழுது அதனுடைய வேகம் ஏறக்குறைய 8 லட்சம் கிலோமீட்டர் அவரில் சுற்றி கொண்டிருக்கிறது காண்கிறார்கள். அதுவும் மையத்தில் இல்லை. 1920 ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எட்வின் ஹபிள் என்கிறவர், அந்த விஞ்ஞானி, பவர்ஃபுல் டெலஸ்கோப்பின் மூலமாக இந்த பால்வழி கண்டம் என்கிற இந்த மில்கி வே கேலாக்சி நட்சத்திர கூட்டம் ஒன்றுதான் இருக்கிறது என்று அன்று வரை நினைத்திருந்ததை அவர் மாறாக இல்லை, நாம் தனித்து இல்லை, இதை தவிர இன்னொரு நட்சத்திர கூட்டம் நமக்கு அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஆண்ட்ரோமீடா கேலாக்சி என்று பெயரிட்டார்கள். ஆண்ட்ரோமீடா கேலாக்சி என்பது அடுத்த நட்சத்திர கூட்டம். அது மில்கி வே கேலாக்சி, பால்வழி கண்டத்துக்கு அருகாமையில் உள்ள அடுத்த நட்சத்திர கூட்டம். அது இதைவிட பெரியதாக இருக்கிறது. அது இந்த 2 நட்சத்திர கூட்டங்கள் தான் இருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலே இன்னும் பல சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பின் மூலமாக நோக்கி பார்க்கும்போது கோடான கோடி கேலாக்சிஸ் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஒவ்வொரு கேலாக்சி, ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்திலும் பல கோடிக்கணக்கான கேலாக்சிகள் இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது இதற்கு ஒரு மத்தியத்தையே கண்டுபிடிக்க முடியவில்லை. முன்பாக மனிதன் நினைத்தது பூமி மத்தியத்தில் இருந்தது என்றான், பிறகு சூரியன் மத்தியத்தில் இருந்தது என்றான், அதன் பிறகு மில்கி வே கேலாக்சி தான் மத்தியத்தில் இருந்தது என்றான், அதன் பிறகு இந்த 2 கேலாக்சிஸ் தான் இருக்கிறது, இதற்கு இரண்டுக்கும் நடுவிலே ஒரு மத்தியம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான் இதற்கு ஒரு எல்லையே இல்லை. ஈவன் நாம் சக்தி வாய்ந்த ஒரு டெலஸ்கோப்பின் மூலமாக பார்க்கும்போது கூட விசிபிள் ஸ்பெக்ட்ரம், நாம் கண்களுக்கு தெரியப்படுகிறதைக்கும் அப்பால் இன்னும் கோடான கோடி கேலாக்சிஸ் இருக்கக்கூடும் என்று உணர ஆரம்பித்தார்கள். இப்பொழுதுதான் நமக்கு ஏசாயா 66:1 சொல்லப்பட்டது நமக்கு நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்கிறார்.
வானம் எனக்கு சிங்காசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு கொத்தனாரோ ஒரு இன்ஜினியரோ எதையாவது ஒன்றை கட்டினால் அவர்கள் வீடு அந்த கட்டுமான இடத்திற்குள் அல்ல, அவர்கள் இங்கிருந்தோ வெளியிலிருந்து வந்து கட்டுவார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த அண்ட சராசரங்களையும் அப்பால் ஆண்டவர் இருக்கக்கூடும். ஆனால் தான் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம். அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. பவுலும் 2 கொரிந்தியர் 12 சொல்லுவார், 3வது வானங்களுக்கு சென்றேன் என்றார். அதுபோல கடவுள் அவ்வளவு மகத்தானவர், பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அதற்கு அத்தனை மகத்துவத்தை அவர் கொடுக்கிறார். அது எனக்கு பாதப்படி என்கிறார். இதன் 2த்துக்கும் நடுவிலே நாம் இருக்கிறோம், பூமியிலே இருக்கிறோம். நம்மை இங்கு கொண்டு வந்தவர் ஒரு காரணம் இல்லாமல் கொண்டு வந்திருக்க மாட்டார். அவரை போல இருக்க படிக்க கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு கொடுத்த இந்த சொற்ப காலத்திலே அவரை போல் இருக்க படிக்கவும், மறுமையிலே பொறுப்புகளை வகிக்கவும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், நாம் படிக்க வேண்டும். அவர் பயிற்சி அளிக்கிறார், நாம் பயிற்சி கொள்ள வேண்டும். அதன் பிறகு பொறுப்புகளை வகிக்க வேண்டும். இதற்காக வந்திருக்கிறோம். நாம் அதை இழக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் அறிவிக்கிறது, தெரிவிக்கிறது எல்லாம் பார்க்க போனால், பூமி தட்டை வடிவத்தில் அல்ல, அது ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. பூமி மையத்தில் அல்ல என்பது தெரிந்ததும் மனிதன் சூரியன் மையத்தில் இருக்கிறது என்று எண்ணினான். அதன் பிறகு சூரியனும் மையத்தில் அல்ல, அதுவும் இந்த பால்வழி கண்டத்திலே பால்வழி கண்டத்தை மையமாக்கி கொண்டு அதுவும் சுற்றி வருகிறது என்பதை கணிக்க முடிந்தது. அதை அவன் கணிக்கும்போது சூரியன் ஏறக்குறைய 8 லட்சம் km/h வேகத்திலே சுழண்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். அதை சுற்றி பூமி 365 நாட்களிலே சூரியன் சுற்றி வருகிறது என்று கண்டுபிடித்தான். நமக்கெல்லாம் தெரியும், 24 மணி நேரத்திலே பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படி கண்டுபிடித்து கொண்டிருக்கிற காலத்திலே எட்வின் ஹபிள் என்கிறவர் இந்த பால்வழி கண்டம் மில்கிவே கேலாக்சி தனித்திருக்கவில்லை, அதன் பக்கத்திலே ஆண்ட்ரோமேடா கேலாக்சி என்று இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அண்ட சராசரங்களை படைத்தவர் நமக்குள் வாழ வாஞ்சிக்கிறார். அப்படி அவர் வாஞ்சிக்கும் போது அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்கிறார். நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து, அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து அவர் அண்டை சேர்ந்து அந்த பொறுப்புகளை வகிக்க நம்மை தயார்படுத்தி கொள்வோம். மற்ற வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபிலே நரேந்திரநாத் என்கிற முகவரியில் வந்து பார்த்தால் மற்ற வீடியோக்களையும் உங்களால் காண முடியும். நன்றி, வணக்கம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல, ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.